சாய்ராம். இந்திய நாளுக்கான பிரார்த்தனை. நம்ம ஏற்கனவே நளினின்னு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம். சுரேஷ்ன்றவருக்கு வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும்னா எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கல்ஸும் இல்லாமல் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய பிரார்த்தனையின் வலு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக இந்த மாதிரியான மிராக்கல்ஸ்லாம் நம்ம நடக்கும்போது நம்மளே நேராக கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ரேயர் பதிவுகளை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ப்ரேயரை கேட்கவும் நம்ம கூட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணவும் போது தான் இந்த பிரார்த்தனையின் வலு இன்னும் ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இந்த இடத்துல கிடைக்குது. அதனால் இந்த பிரார்த்தனை பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் கண்ணை மூடி இந்த விஷயங்களில் எப்படி யார் எப்படி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்ற அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம பண்ணலாம். முதலாவதாக முருகானந்தம், இவங்களுக்கு வந்துட்டு லோன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த மாதிரியான கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடன் பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். கிணத்துல தூக்கி போடுற கல் மாதிரி, தண்ணி மாதிரி அது நிரம்பாது. அப்படி இருக்கும்போது ஒரு கடன் பிரச்சனைன்னு வரும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ வேலை செய்ய வேண்டும்ன்ற இருக்கிறன்ற அந்த ஒரு விஷயம் வந்து கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ வாட்டி வந்து எவ்வளோ வாட்டி காசு கட்டினாலும் அது கடைசியில் வட்டியில் தான் போய் முடியுமே தவிர அசல் அடையாது. இந்த மாதிரி எல்லாருமே உலக அளவில் இந்த கடன் பிரச்சனையால் நிறைய பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொது பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுதுன்றத மிக தெளிவாக யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்கு கட்டுறோம், என்ன கட்டுறோன்ற ஒரு பக்குவம் அவங்களுக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த கடன்லேருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து அந்த கடனை முடிச்சுட்டு வெளியில் வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடனை கட்டுவதற்குண்டான மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் உடல் உழைப்பையும் ஒரு நல்ல வருமானத்தையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த முருகானந்தம்ன்ற இந்த சாய்ராமுக்கு நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாய்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக விஸ்வநாத், இவருக்கு வந்து அவங்களுடைய சேல்ரி வந்து பத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 8,000 10,000 தான் வருது, ரொம்ப கம்மியாக இருக்குது சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மகனுமே ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க, என்னென்னா ஒரு ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால இவருக்கும் வந்து ஜாப் எங்கேயும் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவுக்குமே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க பேர் விஜயலக்ஷ்மி. அதனால வந்து அந்த சேல்ரி வந்து அந்த குடும்பத்துக்கு சுத்தமாக பத்தலை. நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு ஒரு பெரிய வழி பண்ணி கொடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேல்ரியை வந்து ஒரு அதிகப்படுத்தி எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்க சாயப்பா வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்று இருக்கக்கூடிய இவங்களுடைய மகனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழியில் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இவங்களுக்கு சீக்கிரமே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா விஜயலக்ஷ்மிக்கும் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக குறையணும். இவங்களுக்கு அந்த காது கேட்காத அந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும், பிரச்சனைகளும், நோய்களும் நிவர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராதா, அவங்களுடைய மகளுக்கு வந்து நரம்பில் ஊசி போடணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு விதமான நோய்க்கு. ஆனால் அந்த நரம்பில் ஊசி போடாமலே மாத்திரையிலேயே வந்து சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இந்த ஊசிகளில் தாண்டி அந்த மாத்திரை மூலமாகவே வந்து குணப்படுத்திக்கலான்னு சாயப்பா வந்து மருத்துவர் மூலமாக இவங்களுக்கு சொன்னது மூலமாக இந்த குடும்பம் ரொம்பமாக சந்தோஷம் அடைந்து அந்த குழந்தையும் வந்து முழுமையாக க்யூர் ஆகணும். எந்தவித கஷ்டமும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த குழந்தை வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரியா வினோத், இவங்களுக்கு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எந்த விதமான கஷ்டங்கள், மனக்கசப்புகள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக
யாராவது ஒருத்தங்க குடும்பத்தில் மாறி எல்லாத்துக்கும் எல்லாரை பற்றியும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து வளர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா குடும்பத்துலேயும் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ன்றது நிறையவே இருக்கும். ஆனால் உட்காந்து பேசினா முடியாத பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசி கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுத்து எல்லாருமே நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக தன்யா, இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. சில விஷயங்கள் இவங்க வந்து எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் படித்தா ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து படிக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சாயப்பா பக்கத்தில் இருந்து இவங்களுக்கு வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை இங்கே வச்சுக்கலாம். நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, இவங்க படித்த எல்லா விஷயங்களுமே மறக்காமல் இருக்கணும். இவங்க போய் அந்த தேர்வில் எழுதும்போது எல்லாமே விரைவில் எளிதாக ஞாபகம் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராமகிருஷ்ணன், இவங்களுக்கு வந்துட்டு வேலை வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து கிடச்சிருக்கு. பட் ப்ரமோஷன் கிடைச்ச நாள்லேருந்து இவங்களுக்கு நிறைய விதமான ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு மூலமாக ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ப்ரமோஷன் வந்து சென்டிமெண்ட்டாக செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது. நிச்சயமாக இதற்கான வழிகளை வந்து சாயப்பா வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். எல்லா விதமான கஷ்டங்களையும் சால்வ் பண்ணுற அளவுக்கான ஒரு மன தைரியத்தையும் மன புத்தியையும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சாந்தி பிள்ளை, இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக கல்யாணம் வந்து செட் ஆகாமல் இருக்குது. கல்யாணம் நல்லபடியாக அமைஞ்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமையணும். கூடிய விரைவிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம், ஊர் போற்றும்படியான ஒரு கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்தின் மூலமாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் சேர்ந்து சந்தோஷமாக இவங்களை வந்து வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அருணாச்சலம், இவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இவங்க இந்த வேலையின் மூலமாக அந்த குடும்பம் செழிப்பாக விளங்க வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ரெங்கநாயகின்னு ஒருத்தங்க, அவங்களோட மகனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க மகனுக்கு எந்த மாதிரியான விஷயங்களில் அவர் ட்ரை பண்ணுறாரோ அந்த மாதிரியான வேலை அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேலை கிடச்சிடணும். கிடச்சிட்டு அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையுமே சாயப்பா அவங்களுக்கு கொடுத்து அருள் புரியணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பிரார்த்தனையை கேட்டுட்டு இருக்கக்கூடிய, இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாயராம்களுக்கும் நிறைய மன பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த மன பிரார்த்தனைகளையும் எல்லாமே சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பர்த்டே விஷஸ் பண்ணுற, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமே நியாயமான வழியில் சாயப்பா நிறைவேற்றி தருவார். இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க, எத்தனையோ அம்மாமார்கள் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ப்ரெக்னென்சி ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் இல்லாமல் கூடிய விரைவிலேயே அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தாயும் சேயும் நலமாக வெளியில் வரணும். இந்த நாளில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தை பார்க்க வரணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.